தனது தேர்தல் சுற்றுப்பயணம் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வென்று ஆட்சி அமைப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் வரும் 7ஆம் தேதி முதல் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். இதற்கான லோகோ மற்றும் பிரச்சார பாடல்களை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்றார். 7ஆம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது என்பதை தெரிவித்துள்ளேன். அதாவது 234 தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திட்டமிட்டு வருகிற 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்க இருக்கின்றேன். முன்னதாக சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவிலுக்கு சென்று அவர் சுவாமி தரிசனம் செய்தார். வாங்கிட்டு வர்றவங்க வழி விடுங்க. வாங்கிட்டு வர்றவங்க இதனிடையே தொடர் வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது.